திண்டுக்கல் ஆரம் காலனியில் மின்வாரிய அதிகாரி வீட்டின் பூட்டை பட்டப்பகலில் உடைத்து ரூபாய் 1,00,000 கொள்ளையடித்த பிரபல கொள்ளையன் கைது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் ஆரம் காலனியில் மின்வாரிய அதிகாரியான ஹரிபிரசாத் வயது 31 என்பவரின் வீட்டின் பூட்டை கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர் உடைத்து ரூபாய் 1,00,000 பணம் கொள்ளையடித்து சென்றது தொடர்பாக திண்டுக்கல் நகர் மேற்கு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின்படி ஏஎஸ்பி சிபின் மேற்பார்வையில் நகர் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் வினோதா தலைமையில் சார்பு ஆய்வாளர்கள் மலைச்சாமி, வாசு, நகர் குற்ற தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன், ஜார்ஜ், காவலர்கள் ராதா, முகமது அலி, விசுவாசம், சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர், சிசிடிவி காவலர்கள் ஜான் மற்றும் செல்வி ஆகியோர் உதவியுடன் பல்வேறு சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட பிரபல கொள்ளையன் திருச்செந்தூர் வன்னியங்காடு பகுதியைச் சேர்ந்த முத்து மகன் பிரபாகரன் வயது 42 என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து பணத்தை மீட்டனர். மேலும் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒட்டஞ்சத்திரம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த வழக்கில் ஈடுபட்டவர் என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதைத் தொடர்ந்து போலீசார் பிரபாகரனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர் மீது கோயம்புத்தூர், சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 50க்கும் மேற்பட்ட கொள்ளை வழக்குகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது.